guys, welcome back to our channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு டே vlog தான் பார்க்க போகிறோம். அதுவும் மார்னிங்கே நம்ம வந்து பீச்சுக்கு போயிருக்கோம். ஸோ அதில் சன்ரைஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்துட்டு எடுத்ததுமே ஃபஸ்ட்டு மீன் வந்து பார்த்தாச்சு. கரெக்டாக 6 மணியை போல் சன் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ அந்த கிளிப் பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5க்குலாம் அங்கே இருக்க மாதிரி 5 to 5:30க்குலாம் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு எந்த டைம்னு தெரியல, கூகுளில் வந்து இன்றைக்கி சன்ரைஸ் டைம் என்ன அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஷோ பண்ணிவிடும். நம்ம ஃபேமிலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீச் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். யாரும் ஏன் இருக்கீங்க அப்படின்னு நம்மளை கொஸ்டின் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கூட நம்ம பீச்சில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு பீச்சில் இருக்குது. இதில் பெஸ்ட்டு டைம் நம்ம எப்போ விசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங், ஸோ சன்ரைஸ் பார்க்குறது. அதே மாதிரி ஈவினிங், இது ரெண்டுமே ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபன் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக பசிக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் வடை வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படியே நம்ம டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் வாட்டரில் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அதை வியர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, சில கிளாத்ஸ்லாம் தண்ணி பட்டதுமே நம்ம ஸ்கின்னோட அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் இல்லாமல் இருக்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு செட்டு கிளாத்ஸு, அப்புறம் டவலு, கவரு, சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடுவீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம், இல்லை மாய்ஸ்சரைசர். அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் ஃபன்னாக ப்ளே பண்ணிட்டு இருக்க மாதிரி நீங்கள் கிட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. இது சும்மா பெரியவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் யாரையாவது கொண்டு போய் இழுத்துட்டு போய் கடலெல்லாம் தள்ளிடாதீங்க. அது ரொம்ப டேஞ்சர். எல்லாருக்குமே ஸ்விம்மிங் தெரியாது. அது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ் வந்து வாட்டரில் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 2 பேர் அவங்கள பார்த்துக்க வச்சுட்டு நாங்கள் எல்லாம் வந்து ஃபிஷ் பார்க்கலான்ட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா இவ்வளோ வெரைட்டி இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தது தான். திருக்க மீன்லாம் ரொம்ப பெரிய சைஸ்லாம் நான் இங்கே தான் வந்து பார்த்தேன். அப்புறம் நண்டுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு பேக்கில் அப்படியே வச்சுருக்காங்க. 200 ரூபா அவ்வளோதான் சொல்கிறாங்க. எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இருந்துச்சு. நீங்கள் சீ ஃபுட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு, எறா, நண்டு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட பேசி வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவுமே இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரால் தூக்க முடியல, பாவம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஹேக் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த ஹேண்ட்மேட் திங்ஸ்லாம் ரொம்ப விரும்புவீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க, அதில் கப்புள்ஸாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேங் 3 பேர் இருக்கீங்க, 2 பேர் இருக்கீங்க, லவர்ஸ் போகிறீங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக போகும்போது இது வந்து எப்போவுமே ட்ரை பண்ண முடியாது, என்றைக்காவது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா, போகும்போதே நீங்கள் ஃபெவிகாலும் இந்த மாதிரி ஷீட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறமா கையில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷீட்டில் வச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்க அந்த மண்ணை டஸ்ட் அதில் போட்டுட்டு அங்கே இருக்க கல்லெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து நீங்கள் காய விட்டுருங்க. நீங்கள் கேம்லாம் ப்ளே பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் கிளம்பும் போது அந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு சூப்பரான, நீங்கள் எவ்வளோ தான் காசு கொடுத்தா கூட இவ்வளோ சூப்பரான கிஃப்ட், ஹேண்ட்மேட் கிஃப்ட் வந்து கிடைக்காது. ரொம்ப மெமரபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து இதை ஃப்ரேம் பண்ணி கூட வச்சுக்கலாம். என்னைக்கு எடுத்தீங்க அந்த டேட் போட்டுக்கலாம், இல்லை கோட்ஸ் எழுதிக்கலாம், இல்லை உங்கள் பர்த் டேட் அந்த மாதிரி கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஃபன்னான விலாகை வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல என்டர்டெய்னிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்டில் தென், பாய்.